சேலம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது இந்த 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் இந்த மழை காரணமாக சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்து அப்போது விவசாயிகள் என்ன சொல்றாங்க? மழைநீர் தற்போது சேலம் மாவட்டத்தில் முழுவதுமாக வடிந்திருக்கிறதா? வணக்கம் சரவணன். பெஞ்சல் புயல் எதிரொலி காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிரம்பிய வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான நதிகளான திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி, சரபங்கா நதி ஆகியவற்றில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 3 நதிகளிலுமேயே தற்போது இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. தற்சமயம் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய நால்கால் பாலம் பகுதியில் இந்த வழியாக செல்லக்கூடிய சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், சாலைகள் மட்டுமில்லாது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களையும் மூழ்கடித்தவாறு சென்றது. 3 நாட்களாக இந்த பகுதியில் தேங்கி நின்ற தண்ணீர் நேற்று காலை முதல் மழை இல்லாததன் காரணமாக தற்போது வடிய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல்கள் இன்று காலை முதலே வெளியே தெரிய வந்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த நாலுகால் பகுதியை பொறுத்தமட்டில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் முழுவதுமாக நீரில் மூழ்கியிருந்து தற்போது ஒரு அழுகக்கூடிய ஒரு அவல நிலையில் வந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பயிர் விவசாயம் செய்திருந்த விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தற்போது நம்மிடையே இருக்கிறார்கள். அது குறித்து அவர்களிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் மஞ்சள் பயிரிட்டிருக்கீங்க? இப்போ இந்த வெள்ளத்தினால எந்த அளவுக்கு உங்களுக்கு சேதமாயிருக்கு? சுமார் இங்கே வந்து 4 கால போல் சுற்று வர பகுதியில் மட்டும் விவசாயிகள் வந்து ஒரு 100-150 ஏக்கர் வந்து விவசாயத்தை நம்பி எல்லாம் இருக்காங்க. இதனால் எதிர்பாராத நிலையமே வந்து இன்னொரு 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் சுமார் வந்து ஒரு 150 ஏக்கருக்கு 200 ஏக்கர் மேலே மஞ்சள், கரும்பு, நெல் ஆகிய பயிர்கள் வந்து மிகவும் சேதம் அடைஞ்சுன்னு இருக்குது. மழை வந்து கிட்டத்தட்ட சுமார் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலாக இருக்கும் மழை. ஆகையால் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டு இருக்குது. இந்த வருஷம் வந்து விவசாயிகள் குறைஞ்சபட்சம் ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்து செலவு மொதம் ஒரு 1 to 2 லட்ச ரூபா செலவாகிட்டு இருக்குது. அதனால் வந்து அதிகாரிகள் வந்து பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து ஏதோ உரிய இழப்பீடு செய்யுமாறு தனிமையை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இப்போ இந்த பகுதியில் மஞ்சள் மட்டும்தான் சேதமடைஞ்சிருக்குங்களா? இல்லை மஞ்சளை தாண்டி என்ன மாதிரியான பயிர் வகைகள் சேதமடைஞ்சிருக்குது? இப்போ நீங்கள் வந்து அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை எதிர்பார்க்குறீங்க? இல்லைங்க, மஞ்சள், சாமந்தி, வாழை, நெல் இது எல்லாமே வந்து அதிகமாக இங்கே பண்ணுவாங்க. இங்கே நால்கால் பாலம் சக்கரை செட்டி சேர்ந்த கிராமத்தில் இதெல்லாம் வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த செலவு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு கேட்டிருந்தா கூட இருக்கும். யாரும் கேட்கறது கூட இருக்கும் வரல. ஆனால் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கோம் காட்டுக்கு. நாங்கள் எங்கள் பிள்ளைங்க கூட்டி நகை லோன் வாங்கி சொசைட்டியில் லோன் வாங்கி எல்லாம் பண்ணிருக்கிறோம். அடவில் வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இது யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. வந்து பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்து எல்லாம் பண்ணாங்களாக பரவாயில்ல எங்களுக்கு. இந்த பகுதியில் வந்துக்கிட்டு அதிக அளவு கடன் பெற்று நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மழை பாதிப்பில் அதிக அளவு சேதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது குறித்த தகவல் அரசு கவனத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா? கொண்டு போய் அவங்க வரலைங்களா? இது வந்து குறைஞ்சது 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மழை பெஞ்சிருக்கு. இது வந்து திடீர்னு நாங்களே எதிர்பார்க்கல. இந்தமாரி மழை பெஞ்சு நாங்கள் இவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு இந்த நம்பி இதே கிடையாது. எதிர்பார்க்காத விடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் காடு பூரா மூழ்கிட்டு போயிடுச்சு. ஒரே நாளில் ஒரு நைட்டே தான் ஒரு டக்குன்னு வந்துச்சு தண்ணி. அவ்வளோதான், ஒரே நாளில் மூழ்கி போச்சு. இவ்வளோ மழை வரும் நான் எங்கள் இடத்துல நாங்கள் பார்க்கல. நாங்கள் எங்கள் அப்பா காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துச்சுன்னு ஒரு டைம் சொன்னாங்க. ஆனால் இப்போ நாங்கள் இதில் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த டைம் பாதிப்பு. ஆனால் ஏகப்பட்ட அடி இந்த மழையினால். அதாவது சரவணன், இந்த பகுதியில் மஞ்சள் மட்டுமில்லாது பல்வேறு விளைநிலங்கள் அனைவதும் இந்த வெள்ளத்தில் வந்து சேதமடைந்திருப்பதாக இந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 3 நாட்களாக இந்த பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீர் தற்போது வடிய துவங்கியிருந்த போதிலும் கூட, சேதங்கள் தற்போது வெளியே தெரிந்த போதிலும் கூட, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரும் இந்த பகுதிக்கு இதுவரை நேரில் வருகை தந்திருந்து இந்த பகுதியில் சேத மதிப்பீடு ஏதும் கணக்கிடப்படவில்லை எனவும், இங்கு இந்த பயிர் சேதத்தினால் வேதனை அடைந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதல் கூட கூறவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே இதுவரை இந்த பகுதிக்கு வருகை தராத அதிகாரிகள் இதன் பிறகாவது இந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவிப்பது மட்டுமல்லாது அவர்களுடைய எதிர்கால வாழ்வாதாரம் மீண்டும் அவர்கள் விவசாயத்தில் முழு நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு அவர்களுக்கு தேவையான அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவசாய தொழிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் அவர்கள் பல்வேறு கடன் பெற்று இந்த விவசாயத்தில் பல லட்சம் ரூபாயை முடக்கியிருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய அந்த பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கிய அவர்கள் இங்கு கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்களுடைய ஒரு வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது.
அவர்களுடைய எதிர்காலம் மற்றும் விவசாயம் மீண்டும் செழிப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சரவணன். சுதன், நீங்கள் குறிப்பிட்டது போல சேலம் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கானது அருகில் இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள் பரவி 1000 ஹெக்டேருக்கு மேல் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய 4 கால் பகுதியில் 100 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுதன்.